அப்ப நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் அங்க வந்திருந்தாரு. நாமக்கல்னு சொன்னாரு. நான் சொன்ன நாளைக்கு அங்கதான் நான் வரப்போறேன், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொன்ன உடனே ஆமா ஆமா தெரியும், நானும் வர்றதா இருக்கேங்க ஐயா அப்படின்னாரு. நான் வாய் தவறி கேட்ட வார்த்தை என்னன்னா, ஓ அப்ப நீங்களும் கோயில் வச்சிருக்கீங்களா, நீங்களும் ஐயரான்னு கேட்டேன். அவர் கூனி குறுக்கி பதில் சொன்னார், ஐயோ நான் ஐயர் இல்ல பூசாரின்னார். என்ன சொன்னாரு? ஐயோ நானு ஐயர் இல்ல பூசாரினார். அது எங்க இப்படி கூணி குறுக்கிறீங்க, என்னங்க பிரச்சனை, அதுல போய் பூசாரி நிமிர்ந்து சொல்லுங்க அப்படின்னு. இல்லைங்கய்யா நான் பூசாரினார். அதுக்காக சொல்றேன், நீங்க மனித ஜாதியில பிறந்து தெய்வத்தை பூஜித்தால் அவர் ஐயர், தெய்வ ஜாதியிலேயே பிறந்து அந்த தெய்வத்தையே பூஜித்தால் அவர்தான் பூசாரி. அது எப்படின்னு சொல்றோம் பாருங்க. ஆதிசிவன் என்ன ஜாதி? ஆதிசிவன் இருக்காருல சிவபெருமான், சிவபெருமானுக்கு முதன்மையானவர். இப்ப எவ்வளவு அவதாரங்கள் இருக்கு சிவபெருமானுக்கு, ஆதிசிவன் தான் முதன்மையான அவதாரம். ஆதிசிவன் என்ன ஜாதி? ஹரிஜன ஜாதி. ஆதிசிவன் ஹரிஜன ஜாதி. கிருஷ்ண பரமாத்மா யாதவர் ஜாதி. ராமர் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர். பிரம்மா விஷ்ணு கர்ம வம்சத்தை சேர்ந்தவர். கடவுள்களில் எந்த ஒரு கடவுளாவது பிராமணர் வம்சத்தை சேர்ந்த கடவுளை நீங்க பார்க்க முடியுமா? பார்த்திருக்கிறீர்களா? சனாதன தர்மம் சொல்லி இருக்கிறதா? கிடையாது. மற்ற ஜாதிகளெல்லாம் பிறந்த கடவுள்கள், வாழ்ந்த கடவுள்கள், அவர்களை பூஜிக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நான் மாமிசம் உண்ண மாட்டேன், நான் புலால் உண்ண மாட்டேன், நான் அனுஷ்ட ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறேன் என்று ஒதுங்கியவர்கள் தான் பிராமணர்கள், அவர்கள் தான் ஐயர்களாக இருக்கிறார்கள். ஆனா நாம யாரு? நாம பூசாரிகள். அவங்களுடைய ஜாதியிலேயே பிறந்தவங்க, ஹரிஜன ஜாதியில பிறந்தவங்க சிவனுடைய வம்சம், யாதவ குலத்துல பிறந்தவங்க கிருஷ்ணருடைய வம்சம். அப்படி அவங்களுடைய குலத்திலேயே வந்து அவங்களுக்காகவே பூஜரிக்கிறவங்க நாம. அந்த கர்வம் கொஞ்சமாவது நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகள். அதே மாதிரி நம்ம ஜமீன் மணிவேல் ஐயா அவருக்கு ஒரு சின்ன கோரிக்கை ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அவருக்கு நான் சொல்லணும். காரணம் என்னன்னா, நேற்று அமாவாசை, எல்லா கோயில்களையும் எல்லாரும் இடுப்பு வலிக்க வலிக்க பூஜைகளை செஞ்சிருப்பீங்க. அதுலயும் மிக முக்கியமா என்ன, ஆடி அமாவாசை யாருக்கும் பூஜைகள் இல்லாம இருந்திருக்காது. அதை தாண்டி இன்னைக்கு காலையில எழுறதே கஷ்டமா இருந்திருக்கும், எழுந்து வர்றதே கஷ்டமா இருந்திருக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு வெறுமானம், இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெறுமானம் இருக்கு. வெறுமானத்தில் விதைத்தவன் வெறுமானத்தில் விதித்தவன் வெறுங்கையில் போவான், சித்தர்களுடைய வாக்கு இருக்கு. இந்த மாதிரி நாட்கள்ல கூட்டங்கள் போடுறது கொஞ்சம் தவிர்த்துக்கணும். காரணம், நாம விதைக்கிற விதை காலம் கடந்து ஜென்மம் கடந்து தலைமுறை கடந்து பேசணும். இன்னைக்கு இங்க ஒரு விதை விதைக்கிறோம் அப்படின்னா அது இன்னையோட முடிய போறது இல்லை. இப்ப அம்மா சொன்னாங்க கோயில்கள்ல இந்த மாதிரி சம்பளம் அது இது எல்லாம் பேசினாங்க, ஐயாவும் பேசினாங்க, நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன், எல்லாம் கேட்டோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கூட்டங்கள் சரியாக கூடியிருந்தா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதே ஒரு இன்னொரு 50 பேர் சேர்ந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், காவல்துறை நண்பர்கள் கொஞ்ச நேரம் வெளியே நின்று பார்த்தாங்க, இது ஆவரத்துல போல இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இன்னொரு 50 பேர் 100 பேர் சேர்ந்துருந்தீங்கன்னா கிளம்பியிருப்பாங்க நினைக்கிறீங்க? கிளம்பியிருக்க மாட்டாங்க, இந்த இடத்த விட்டு நான் வந்திருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்திற்கு இந்த கலியுகத்திற்கு கூட்டத்திற்கு தான் மதிப்பு. நாம எவ்வளவு பேர் சேர்றோன்றதுக்கு தான் மதிப்பு, நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்றதுக்கு தான் மதிப்பு. சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த கொரோனா காலகட்டத்துல ஒரு பூசாரி போய் மாரியம்மன் கோயில்ல பூஜை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு போலீஸ் வந்து அவரை முடிய பிடிச்சி இழுத்து தரத்தரன்னு இழுத்து அடிச்சார். வீடியோ எல்லாம் ஃபேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இன்னொரு சிவனடியார் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டார். வீடியோவை வெளியிட்டுட்டு என்னன்னு, என்ன ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருவர் சித்திரவதை செய்யறார், நான் இறந்து அவரை பழித்து இருப்பேன் அப்படின்னு சித்திரவதை செய்யறாருன்னு சொல்லி அவர் வந்து சொல்றது கஷ்டமா இருக்கு. அவ்வளவு துக்கம். ஏன்னா சிவனடியார் அவரு சாதாரணமான ஆள் கிடையாது. சிவனடியார் வந்து அவர் இறந்து போறாரு. அப்போ இதுவே ஒரு சர்ச்சுடைய ஃபாதர் இறந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? கேள்வி, சந்தேகத்துல கேட்கிறேன். ஒரு சர்ச்சுடைய ஃபாதருங்க, இதோ சின்னதா ஒரு சபை நடக்குதுங்க, ஒரு 200-300 பேர் அந்த சபைக்கு போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த சபை நடக்குதுங்க. அந்த இடத்துல ஃபாதர் வந்து எல்லாருக்கும் ப்ரே பண்றாருங்க. அவரு இறந்திருந்தா அந்த 200-300 பேரும் தெருவு வந்திருப்பாங்களா, வந்திருக்க மாட்டாங்களா? அவ்வளவுதான் கேள்வி. வந்திருப்பாங்களா இல்லையா? வந்திருப்பாங்க. ஒரு பள்ளிவாசல் பாப்பா, ஒரு பள்ளிவாசலுடைய பாப்பா இறந்து போறார்.
அது இறப்பு இறப்பு எப்படி இப்படிதான் சொல்றேன். ஒரு காவல்துறை அடிச்சதுனால அந்த சித்திரவதை தாங்க முடியாம அவர் தொடர்ந்து சித்திரவதை செஞ்சதுனால இறந்து போறாரு. இல்ல அடிச்சிடறாருன்னு வச்சுக்கலாமே. கொரோனா காலகட்டத்தில் ஒரு பூசாரி அடிச்சார்ல, அவர் அடிச்சிடறாருன்னு வச்சுக்கலாம். அந்த பள்ளிவாசல சேர்ந்தவங்க எல்லாரும் வந்திருப்பாங்களா, வந்திருக்க மாட்டாங்களா? வந்திருப்பாங்க. ஆனா நம்மளுடைய பூசாரி ஏற்கனவே நடந்த விஷயத்த சொல்றோம், புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நடந்த விஷயம். பூசாரிய தரத்தரம் இழுத்துட்டு வந்து கோயிலுக்கு வெளியே வச்சு அடிச்சாலும் அந்த கோயிலுக்கு வந்து போற பக்தர்களே வந்து கேள்வி கேட்கல, அந்த தெருவை சேர்ந்தவங்களே கேட்கல, அந்த ஊரை சேர்ந்தவங்களே கேட்கல. இது நடந்தது. காரணம் என்ன? ஐயா, பூசாரி அவ்வளவு சரசாரண விஷயம் கிடையாது. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நாம உதிக்கணும். சாமியை குளிப்பாட்டி ஆடை ஆபரணங்களை அணிவிச்சு முதல் தரிசனத்துக்கு வர்ற பக்தருக்கு முன்னாடி தரிசனத்துக்கு சாமியை வச்சிடணும். அப்புறம் அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி 10-11 மணிக்கெல்லாம் அர்ச்சனையை முடிச்சு வீட்டுக்கு போய் காலை சாப்பாடு மதிய உணவு சேர்ந்தாப்புல சாப்பிடணும். எதுன்னே தெரியாது நம்மளுக்கு, சேர்ந்தாப்புல சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்க்கணும். பையன் ஸ்கூலுக்கு போயிட்டானா, பொண்ணு போயிடுச்சா, இதாச்சா அதாச்சா எல்லாம் பார்த்து முடிச்சு ஏதோ ஓய்வு நேரம் கிடைச்சா ஓய்வு கிடைச்சு ஆடு மாடு மேய்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சாயந்தரம் கோயிலுக்கு வரணும். மறுபடியும் சாயந்தரம் கோயிலுக்கு வந்து பூஜையெல்லாம் அதே மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சு நின்றுட்டு இருக்கும் பொழுது வரக்கூடிய மக்கள் வெளியே இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு போடுகின்ற அதே 10 ரூபாயும் 10 ரூபாயும் உள்ள இருக்கிற நம்மளுக்கும் பாரபட்சம் பார்க்காம போடுவாங்க. அது எந்த மன சுழிப்பு இல்லாம, எந்த மன விருப்பம் இல்லாம ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்ட இரவு 10 மணி வரை இருந்து 11 மணி வரை இருந்து 11 மணிக்கு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. குடும்பத்தையே அவர் வந்து தவிக்க விட்டுருப்பாரு. எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் தூங்கணும். இது மட்டும்னாலும் பரவாயில்ல, குடும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நம்ம சொந்த பந்தத்துல நண்பர்கள் வட்டாரத்துல யாராவது இறந்து போயிட்டாவோ, யாராவது வயசுக்கு வந்துட்டாவோ, யாருக்காவது குழந்தை பிறந்துட்டாவோ போனா தீட்டாயிடுமோ, தீட்டானா கோயிலுக்கு 30 நாள் வர முடியாதோ, பூஜை பண்ண முடியாம போயிடுமோ, இதெல்லாம் யோசிச்சு சொந்த பந்தத்தெல்லாம் உதிரை தள்ளணும். அவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கணும். எந்த பூஜைக்கும் போக முடியாம, எந்த புனஸ்காரங்களுக்கும் போக முடியாம எப்பவுமே சாமியை நித்தனைய கதின்னு இருக்கணும். நம்ம இதையெல்லாம் தாண்டி இருந்தா சில கோயில்கள்ல இன்னைக்கும் கிராமப்புற கோயில்கள்ல சொந்த காசு செலவு பண்ணி பூஜை செய்யக்கூடிய பூசாரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பூஜைக்கு கூட பணம் வருவதில்லை. சில கோயில்கள்ல வந்துடலாம், நீங்க சம்பளத்துக்கு போயிட்டீங்கம்மா, இன்னும் பூஜைக்கே காசு வரல. அந்த மாதிரி கோயில்கள்லாம் இன்னும் இருக்கதான் செய்கிறது. காரணம் என்ன? நமக்குள் ஒற்றுமை இல்லை. மற்றவங்களை சொல்ல வேணாம், அரசாங்கம் அரசாட்சி அது இது, ஏங்க அதெல்லாம் வேணாங்க. உங்களுக்குள்ள உங்க பிரச்சனை என்ன, நம்மளும் நம்ம காட்டிக்கலாங்க. நாம என்னங்க தப்பு பண்ணோம்? நம்மக்குள்ள ஒத்துமை இல்லைங்க. எப்படி ஒத்துமை இல்லை? ஏன் ஒத்துமை வரல? ஐயா வராங்க, சாமிக்கு அர்ச்சனை பண்றேன், தட்டு காட்டுறேன், கும்பிடுறாங்க, போயிடுறாங்க, அதோட நடக்குது. ஆனா இதுவே சர்ச்சிலேயோ இல்ல ஒரு மசூதியிலயோ இல்ல பௌத்த மார்க்கத்தை சேர்ந்த ஒரு இடங்கள்லயோ இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அந்த அந்த இடத்துக்கு, அந்த இடம் எது வேணா இருக்கணும், அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபருடைய முழு சரித்திரமும் அந்த வாப்பாவுக்கும் ஃபாதருக்கும் தெரியும், தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எப்படின்னா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன விஷயம், எல்லா பூசாரிகளுக்கும் இது தேவையானது. ஏன்னா நானும் பூசாரி இருந்தவன் தான், இப்போ இருக்கிறவன் தான், எல்லாருக்குமே தேவையானது. எந்த கஷ்டமுமே இல்லாம யாராவது கோயிலுக்கு வருவாங்களா? ஏதாவது கஷ்டத்தை கொண்டுதான் வருவாங்க. சாமியை கும்பிடுறவங்க 90 விழுக்காடு, மீதி 10 விழுக்காடு சாமியை கும்பிடுறதுக்கு மட்டுமே வர்றவங்களும் இருக்காங்க. ஆனா 90 விழுக்காடு ஏதோ ஒரு கஷ்டம், பொண்ணுக்கு கஷ்டங்க, கடன் கஷ்டங்க, கல்யாணம் நடக்கலைங்க, வேலை கிடைக்கலைங்க, கணவன் மனைவி பிரச்சனைங்க, ஏதோ ஒண்ணு வரதான் செய்வாங்க, வராம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம்னு வந்தா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது கடவுள் மட்டும்தான். அந்த கடவுளை தேடிதான் வருவாங்க. அந்த கடவுளுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையே நம்ம இடைத்தரகர்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். கடவுள் கிட்ட போய் அர்ச்சனை பண்ணி சாமி கிட்ட அவங்க கிட்ட எடுத்து வந்து கொடுத்த உடனே ஐயா நான் சாமியை கும்பிட்டுட்டு நல்லது நடந்தணும் நம்பிக்கையோட இருக்காங்க. அவங்க கிட்ட மனம் விட்டு பேசணும். என்னம்மா விஷயம், எதுவும் பிரச்சனையாமா? ஆமாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல. அப்படியாம்மா? பெரிய விஷயம் இல்லம்மா, நீங்க ஒரு ஆளை பண்ணுங்க, உங்க போன் நம்பர் அந்த நோட்டு ரிஜிஸ்ட்ரி புத்தகம் வச்சிருக்கேன், அந்த புத்தகத்துல உங்க பேர், உங்க போன் நம்பர் இல்ல உங்க வீட்டுக்கார பேர், உங்க வீட்டுக்கார போன் நம்பர் யாரோ ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போங்க. அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு, நான் சொல்லித்தரேன், நீங்க அதை போய் பண்ணுங்க, கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லணும். நாம ஏதோ புது கதையோ கவிதையோ இல்ல பொய்யோ சொல்ல போறது இல்லை. காலகாலமா இதிகாசங்கள்ல புராணங்கள்ல வேதங்கள்ல எழுதி வச்சுதான் சொல்ல போறோம். செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் போங்க, ஒரு எலுமிச்சம்பழம் எடுங்க, 2 அரங்க பிழிங்க, நெய் தீபம் ஏத்துங்க, கோயிலுக்குள்ள போங்க, கோயிலுக்குள்ள போய் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் ஒரு தாலி கயிறு வாங்கி கொடுங்க, முருகனுக்கு ஒரு துண்டு வாங்கி கொடுங்க, வெளியே வாங்க, மஞ்சள் சோறு தானமா கொடுங்க. 9 வாரத்துல கல்யாணம் நடக்கும் பாருங்க. அடிச்சு சொல்லுங்க அவங்களுக்கு. என்னங்க பிரச்சனை? இல்லைங்க, எனக்கு பரம்பரையா தொழிலுங்க, எங்க அப்பா செஞ்சுட்டு இருந்த தொழிலுங்க, போயிடுச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை புலால் உண்ணாதீங்க, அதாவது
மாமிசம் உண்ணாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருங்க, உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்களுடைய பரம்பரை தொழில் ஜொலிக்கலன்னா என்ன கேளுங்க, அடிச்சு சொல்லலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் நம்மளுடைய புராணங்கள்ல இதிகாசங்கள்ல இருக்கு. ஒருவேளை ஐயா உங்களுக்கு தெரியலன்னா ஒரு பிரச்சனை இல்லை, ஜமீன் மணிவேல ஐயா கிட்ட ஒரு லெட்டர் பேட்ல மட்டும் கையெழுத்து வாங்கிக்கோங்க, இவங்க வராங்க இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்கன்னு. எல்லாருக்கும் நான் இலவசமாவே சொல்லி கொடுக்குறேன். அதாவது எந்தெந்த பிரச்சனைக்கு என்ன முறைகள் அப்படின்ற நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். நான் காலேஜ் சொந்தமா யூனிவர்சிட்டி தொலைதூர கல்வி ஆன்மீகத்துக்காக ஆன்மீக பள்ளி இந்தியாவிலே முதல் முறையா அனுமதி பெற்றிருக்கிறது நான் தான். அந்த அடியன், இந்த சிவனுடைய அடியன் தான் அந்த அனுமதி பெற்று கல்லூரி இருக்கு. BA BSc MA MSc டிப்ளமோ எல்லாம் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வேதங்களையும் 16 வருஷங்களை ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பெற்ற முறையை வாங்கியிருக்கேன். 16 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கடைசியா 4 வருஷமா மட்டும்தான் கோயில் வச்சு வணங்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் இது வரைக்கும் 2000 மாணவர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். காரணம் என்ன, எதுக்காக சொல்லிக் கொடுக்கணும்? ரிஜிஸ்டரி நோட்டில் போன் நம்பரும் பேரும் வரணும். எப்படி சர்ச்சில் வருதோ, எப்படி மசூதியில வருதோ, அது போல ரிஜிஸ்டரி நோட்ல பேரும் போன் நம்பரும் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க. 100 நாளைக்கு எவ்வளவு பேர் ஆச்சு? 1000 பேர் ஆயிடுச்சு இல்லையா? 1000 பேர் இருக்காங்க. நீங்க வரக்கூடிய குங்குமத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. குங்குமத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வருஷத்துக்கு 3 டைம் வரக்கூடிய மிகப்பெரிய நல்ல நாளான வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இன்னைக்கு குங்கும அர்ச்சனை இருக்குமா, தாலி வளம் பெறும். அதனால மனைவியுடைய ஆயுள் நீங்க நல்ல சுபிக்ஷமா இருக்கும். அதே மாதிரி மகன்கள் யாரெல்லாம் தவறுதலான வழியில எல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாம் தவறுதலான வழியில போகாம அம்மா அப்பா வச்சு கேட்டு வீட்டுல இருப்பாங்கம்மா. அதுக்கான பூஜை இருக்குது. பூஜைக்கு கலந்துக்கோங்க. எந்த கட்டணமும் கொடுக்க தேவையில்லைம்மா. எல்லாமே முழுசா இலவசமா தான் பண்றோம். வரும்போது வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அது இது வாங்கிட்டு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேருக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க. என்னைக்குமே மெசேஜ் போட்டு பழகாதீங்க, டைப் பண்ணி பழகாதீங்க, பேசி வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புங்க. அதுக்காக டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு இப்பெல்லாம். ஏன்னா உங்களுடைய குரல் தான் அவங்களுக்கு பதியணும். நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியணும். உங்க குரல் பதியணும். 1000 பேருக்கு நீங்க அமிச்சிங்கன்னா 200 பேர்ல இருந்து 300 பேர் தான் வருவாங்க. ஆனா 300 பேர் தனியா வர மாட்டாங்க. 3 பேரை கூப்பிட்டுட்டு தான் வருவாங்க. தனியா வருவாங்களா எந்த கோயிலுக்காவது? யாராவது மகனோ மகளோ பக்கத்துட்டுக்காரனோ யாரும் அதை கூப்பிட்டு தான் வராங்க. 3 பேர் கூப்பிட்டு இல்ல 2 பேரை கூப்பிட்டு வரட்டும். 300 600 பேர் ஆச்சு. இப்ப உங்களுடைய பலம் என்ன? இப்போ 600 பேர். ஒரு காவல்துறை உங்களை கை நீட்டி இப்ப அடிப்பானா? இது கேள்வி. காவல்துறை உன்னை கை நீட்டி இப்ப அடிக்க யோசிப்பாங்களா? முதல்ல அதையும் மீறி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அம்மா நான் இந்த கோயில் குருக்கள் பேசிட்டு இருக்கேன், பூஜாரி பேசிட்டு இருக்கேன், மறுபடியும் அந்த குருக்கள் ஐயர் என்ற வார்த்தை வருது. இதனாலதான் நேற்று வம்பல மாட்டினேன், மறுபடியும் வருது. இந்த கோயில் பூஜாரி பேசிட்டு இருக்கேன், இந்த கோயில் எனக்கு ஒரு பிரச்சனைமா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் உங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை கொஞ்சம் அமுச்சு விடுமா. எவ்வளவு பேர் வருவாங்க? அதே 300 பேர் வரட்டும், அதே 300 பேர் கூட 2 பேர் வரட்டும், அதே 600 பேர் வரட்டும். காவல்துறை என்ன பண்ணும்? ஒருத்தர் அடிக்க அனுமதி வாங்க தேவையில்லை. காவல்துறை யாரை வேணா கை நீட்டி அடிச்சிடலாம். 10 பேருக்கு மேல இருக்கிறவங்களை கை நீட்டி அடிக்கணும்னா ஆர்டர் வாங்கணும் கலெக்டர் கிட்ட இருந்து. 10 பேருக்கு மேல சேர்ந்துட்டாங்க, லெட்டர் பண்ணலாமா வேணாமான்னு. உன்னுடைய கூட்டம் என்ன? 600 பேருப்பா. எங்கிருந்து ஆர்டர் வாங்குறது? உங்களை பார்த்து அவன் பயப்படுவான். அந்த நிலையை நாம தான் கொண்டு வரணும். நம்ம அரசாங்கத்தெல்லாம் சொல்லணும், அரசாங்கத்தை அப்புறம் சொல்லலாம். நம்மளுடைய சக்தி என்னன்னே தெரியாம நம்ம இருக்கிறோம். வரவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி கொடுக்குறோம், பூஜை எடுத்துக்கிறோம், நல்லா வராங்க, 500 1000 காசு கொடுக்குறாங்க, 10 20 காசு கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறோம், போய்க்கிறோம். இதே நாம பண்ணிட்டு இருக்கோம். நான் எப்பவுமே உங்களை சொல்லல, நாம என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால புரிஞ்சுக்கணும். என்னடா இவர் சின்ன வயசா இருக்காரு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற நினைக்க வேணாம். நான் நம்மளையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? அப்புறம் இந்த கோரிக்கையெல்லாம் சொன்னீங்கல்ல, விஏஓ ஆபீஸ் போனோம், RIO போனோம், எங்க போனோம், எந்த இடத்துக்கு தனி ஆளா போய் நில்லுங்க. காய் வேஸ்ட் கட்டிக்கிட்டு நம்ம போய் நின்றோம்னா என்னையா ஐயா வாங்க உக்காருங்க, உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படியே கேட்குறாங்க. என்ன ஒரு வார்த்தை? என்ன விஷயம்? என்னப்பா என்ன விஷயம்? இதுதான் வார்த்தை வரும். நீங்க ஒரு 10 பேரா போங்க, என்னங்க எல்லாரும் சேர்ந்தா வந்திருக்கீங்க. 50 பேரா போங்க, சார் என்ன சார் வேணும்? அப்ப அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஆள் பலம் தேவைப்படுது. நீ எவ்வளவு பேர் வரன்றதை பொறுத்து தேவைப்படுது. ஆள் பலம் EO ஆபீஸ் விட்டு AO ஆபீஸ் விட்டு ஆள் பலம் தேவைப்படுது. ஏங்க நாங்க இந்த தெருவை சேர்ந்தவங்க, இந்த பகுதியை சேர்ந்த மக்கள், நாங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க, இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த குறையை கேட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இது வேணும். அவர் காலகாலமா பூஜை பண்ணிட்டு இருக்காரு, இறந்து போனார், அவங்க மனைவி வந்திருக்காங்க. அந்த மனைவிக்கு அந்த வேலையை போட்டு கொடுங்க, இல்ல அவங்களால வேலை செய்ய முடியாது, அந்த சம்பளத்தை அவங்களுக்கு பென்ஷனா கொடுங்க அப்படின்னு தட்டி கேட்கிற உரிமை அதிகாரமும் நம்ம கிட்ட இருக்கணும்னா நம்மளுக்கு ஆள் பலம் தேவைப்படும். ஆள் பலம் இல்லாமலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது.
இன்னைக்கு ஐயா ஜமீன் மணிவர் சொன்னார், வெளியே ஒரு பேனர் வைக்க விடலன்னு. இதுவே இந்த கூட்டமெல்லாம் இந்த மண்டபம் நிரம்பி வெளிஞ்சு வெளியே ஒரு 10 பேர் 20 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அப்படி விடாம வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அட அவங்க 1000 பேர் இருக்கிறாங்கப்பா, ஏன்பா சும்மா ஓம்பா எங்கேயோ வச்சுட்டு போறாங்க விடுப்பா சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? நாம எவ்வளவு கூட்ட குறையுமோ அவ்வளவு நம்ம ஏராளமா பார்க்க தான் செய்வாங்க. நாம தான் வளர்த்துக்கணும். நாம வளர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்தவங்களை கேள்வி கேட்கலாம். நம்மளுடைய வலிமை என்னன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய வலிமை என்ன தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் உட்கார்ந்து இருக்குன்னா அந்த அரசாங்கம் உட்கார்றதுக்கு காரணமானவனே நாம தான். நம்ம இந்துக்கள் தான். இன்னும் சொல்ல போனா பூசாரிகளாக நாம தான். எப்படி பூசாரிகளாக? நம்ம ஐயர்கள்லாம் எங்க கோயில்ல வேலை பண்றாங்க நீங்க பாக்குறீங்க? திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் தான் ஐயர்கள்லாம் வேலை பண்றாங்க. அங்க போய் உங்களுக்கு நோட்டரி போடுறது அதெல்லாம் சுற்றுலாதலமா தான் இருக்குது. சின்ன சின்ன கோயில்கள் தான் ஊர்களுக்குள்ள இருக்குது. பெரிய பெரிய இடங்கள்லாம் சுற்றுலாதலமா இருக்குது. சின்ன சின்ன ஊர்களுக்குள்ள இருக்குது. இது சின்ன சின்ன கோயில்கள். குலதெய்வத்தை காக்குறது யாரு? நாம. சிவபெருமான் யாருக்கும் நேரடியா குலதெய்வம் கிடையாது. நேரடியா திருச்சி உச்சிப்பிள்ளையார் யாருக்கும் குலதெய்வம் கிடையாது. மாடனோ சூடனோ கருப்பனோ முனியனோ மாரியம்மாவோ ஆதிபராசக்தியோ யாரோ ஒருத்தர் நம்ம குலதெய்வம், காளி மாதாவோ யாரோ ஒருத்தர் குலதெய்வமா இருக்க முடியும் இல்லையா? அப்ப குலதெய்வத்தை காக்குறது யாரு? குலதெய்வத்தை தினமும் குளிப்பாட்டுறது யாரு? தினமும் ஆடை ஆபரணம் அணிவிக்கிறது யாரு? மக்களுக்கு காட்சி பொருளா வச்சு அங்க பூஜை செஞ்சு கொடுக்கறது, தரிசனத்தை கொடுக்கறது யாரு? நாம. அப்ப நாம சொல்றத மக்கள் கேட்க மாட்டேன்னு அவங்க சொல்லல, நாம அவங்களுக்கு சொல்ல வழி தெரியல. நம்மளும் அப்படியே முட்டாளாக்கி உட்கார வச்சுட்டாங்க. அது எந்த அரசாங்கம் வேணா இருக்கட்டும், எல்லா அரசாங்கமும் வச்சுக்கலாம். அதுல ஒன்றும் பயமும் இல்லை, தப்பும் இல்லை. நாம ஒரு வேலை ஒரு ரிஜிஸ்டர் புத்தகம் ஒன்று வச்சு அந்த புத்தகத்துல வர்றவங்க கிட்ட நம்பர் வாங்கி 700-800 பேர் நம்பர் இருந்தா அம்மா என்ன பண்ணலான் இருக்கீங்க? நம்மளுக்கு இந்த தெருவுக்கு மாரியம்மா ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போக வேணாம்னு சொன்னாங்க. கவுன்சிலர் கிட்ட கேட்கலாம் வாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம் நீங்க சொல்லாதீங்க, இப்படி சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி திருவிழா வருது, தெருவில் விநாயகர் வைக்கணும். விநாயகர் வைக்கக்கூடாது, 3 நாள்ல எடுக்கணும், 5 நாள்ல எடுக்கணும். இந்த குளத்துல தான் விடணும், இந்த குளத்துல விடக்கூடாது. இங்க இவ்வளவு பேர் தங்கணும், அங்க அவ்வளவு பேர் தங்கணும். சாமி கோயில் எடுத்து இந்த பக்கம் போகக்கூடாது, ஊர்வலம் போகக்கூடாது, மாரியம்மா கொண்டு போகக்கூடாது, ஆடு வெட்டக்கூடாது. பப்ளிக்ல இவ்வளவு கண்டிஷனும் போடுறாங்கம்மா. நாம போய் கேட்கலாம் வாங்க அப்படின்னு அவங்களை கூப்பிடணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? போராட்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள்னா 1000 பேருக்கு 100 பேர் வருவாங்க. அந்த 100 பேரோட போய் அப்படி ஒரு புத்தகத்தை எடுத்து இப்படி கவுன்சிலர் முன்னாடி போட்டு, ஐயா ஒரு 700 பேர், அந்த 700 பேரோட குடும்பம் நாங்க வந்திருக்கிறோம் சேர்ந்து. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா விநாயகர் சதுர்த்தி விழா நடக்குது, எங்க கோயில் மாரியம்மா திருவிழா நடக்குது, எங்க கோயில் திருவிழா நடக்குது. இதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லாம தடங்கள் இல்லாம நடக்கணும். நீங்க திமுக கூட இருந்துட்டு போங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் தெருவை நான் சுத்தம் பண்றேன், என்னால முடிஞ்சது அதுதான். என்னால முடிஞ்சது என் தெருவை தான் சுத்தம் பண்ண முடியும். நான் போய் இந்தியாவை சுத்தம் பண்ணிடுறேன்னு போய் உட்காரக்கூடாது. என் தெருவை நான் சுத்தம் பண்றேன். என் தெருவுல ஆன்மீகத்துக்கு எந்த தடை இருக்கக்கூடாது. இந்த கோரிக்கையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க வாக்களிக்கிறோம். ரிஜிஸ்டர் புத்தகம் கையில இருந்தா சொல்ல முடியுமா முடியாதா? கேட்க முடியுமா முடியாதா? கேட்க முடியுமா முடியாதா? கேட்க முடியும். ஏன்னா அவங்க பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு ட்ரஸ்டாவது பண்ணுங்க. ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு கோயிலுக்கு ஒரு ட்ரஸ்ட், ஒரு கோயிலுக்கு ஒரு ட்ரஸ்ட், ட்ரஸ்டே உறுப்பினர்கள் மொத்த பேர் உறுப்பினராக போடுங்க. கொஞ்சம் பேர் பயப்படுறாங்க ட்ரஸ்ட்ல, அவங்களுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் புத்தகம் போடுங்க. உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களுடைய பலம் என்னன்னா உங்க ஏரியா கவுன்சிலர், வார்டு மெம்பர், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், இவங்களுக்கு காட்டுங்க. நீங்க போய் நேரடியாக முதலமைச்சருக்கு காட்ட வேணாம், உங்களுடைய வார்டு மெம்பருக்கு காட்டுங்க. அவங்களுக்கு காட்டினீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, என்னன்னு ஐயோ இவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, இவன் தனியால கிடையாது, இவன் சொல்றது நம்ம கேட்போம். கேட்காம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. உங்க தெருவை நீங்க சுத்தம் பண்றீங்க, இவர் தெருவை இவர் சுத்தம் பண்றாரு, அவர் தெருவை அவர் சுத்தம் பண்றாரு, மொத்தமா நாடே சுத்தமாகும். நான் போய் இந்த தெருவை விட்டுட்டு அந்த தெருவை சுத்தம் பண்றேன் நான் சொல்லக்கூடாது. நான் என் தெருவை தான் சுத்தம் பண்ணும் முதல்ல. மொத்தமா நாடே சுத்தமா. இதுதான் நம்மளுடைய பலம். இந்த பலத்தை தான் நம்ம தெரியாம இருக்கிறோம். இந்த மாதிரி பலம் பொருந்திய கைகளாக நாம் இருந்திருந்தால், இப்ப ஒண்ணுமே இல்லை. பிராமணர்கள் எடுத்துக்கோங்க, பிராமணர்கள் ஐயர்களை எடுத்துக்கோங்க. ஐயர்களுடைய போராட்டம் சென்னையில் நடந்தது. 5000 பேர் கலந்துக்கிட்டாங்க. 5000 பேர் குடும்பங்களோட தெருவில் கோலாட்டம் ஆடுறாங்க. பெண்கள் தெருவில் ஆர்ப்பாட்டத்தில் என்ன போராட்டத்தில் என்ன பண்றாங்க? கோலாட்டம் ஆடுறாங்க. கோலாட்டம் ஆடி அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. பாடல்கள்லாம் பாடினாங்க. பரதநாட்டியமா இருந்த அந்த குட்டி பொண்ணு பரதநாட்டியம் ஆடி நம்ம தெரியும். ஆனா நம்ம இந்த கூட்டத்துக்கு நம்ம குடும்பத்தோட வரலையே. நம்ம எப்படி வந்திருக்கோம்? தனித்தனியா வந்திருக்கோம். நம்ம குடும்பத்தோட நம்ம வரலையே, வர முடியலையே.
இதுதான விஷயம். அப்ப அவங்களுடைய ஒற்றுமை எங்க இருக்குது? அதனாலதான் அவங்க மிகப்பெரிய இடங்கள்ல இருக்காங்க, சுற்றுலா தலங்கள்ல இருக்காங்க, சுற்றுலாதலம் பொருந்தக்கூடிய இடங்கள்ல இருக்காங்க. நம்ம சின்ன சின்ன கிராமப்புற கோயில்கள் இருக்கிறோம், நாங்க பொருந்தனமே கருதுறோம், கோயில்களே இருந்துட்டு போறோம் நாங்க. ஏன்னா குலதெய்வத்தை காக்குறோம் இல்ல, அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்குல்ல. ஆனா இருக்கிறத சரியா பண்ணணும், இருக்கிறத தெளிவுபட பண்ணணும், ரிஜிஸ்ட்ரி போட்டு பழகணும், ரிஜிஸ்ட்ரி போட்டு பழகணும். வர்றவங்க கிட்ட எல்லாம் போன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டா போதும், வாட்ஸ்அப்ல பேசலாம். எல்லாருக்கும் ஒரே குரூப்ல சேர்த்து குரூப் மெசேஜ் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க, தனித்தனியா பேசுங்க. அம்மா சாரதம்மா, அம்மா சுசீலம்மா, ஐயா நடராஜ் ஐயா, தனித்தனியா பேசுங்க. அப்பதான் அவங்களுக்கு போட அந்த வார்த்தை போய் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்ப காலகட்டத்துல, போக போக பழகிடும். ரொம்ப டிஸ்டர்பும் பண்ணாதீங்க, ரொம்ப தொந்தரவும் பண்ணாதீங்க. மாசத்துக்கு ஒரு தடவை அனுப்புங்க, மாசத்துக்கு ஒரே தடவை. அம்மா இந்த மாசம் வந்து இந்த நாள்ல வந்து குங்கும பூஜை வச்சிருக்கமா, மங்கள அர்ச்சனை வச்சிருக்கமா, சிவலிங்க பூஜை வச்சிருக்கமா, சிவலிங்கத்தை மட்டும் நீங்க கொண்டு வந்தா போதுமா. வீட்டுல யாருக்கு நோய் இருந்தாலும் எப்படி நோய் திருக்கிறது அப்படின்னு சிவபுராணத்துல எழுதி இருக்குது, அகத்தியர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அந்த வழிமுறையை நான் சொல்லி கொடுக்குறேமா, நீங்க சிவலிங்கத்தையும் துளசி மணி மட்டும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க கூட்டம், உங்க கோயில்ல கூட்டம் நிறையும். ஐயா பணம் அடுத்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் யோசிக்கவே யோசிக்காதீங்க, யாருக்கும் பணம் கேட்காதீங்க. மக்கள் மறந்துடுவாங்க. நம்ம முருகர் கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டு போய் திருமணத்துக்கு நீங்க அங்க பண்ணுங்க, நரசிம்மர் கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டு உங்க செய்வனை எவ்வளவு சொல்லி அங்க பண்ணுங்க, காளி கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டு எதிரி அங்க பண்ணுங்க அப்படின்னா மக்கள் என் கோயிலுக்கு வராம போயிடுவாங்க, அங்க போயிடுவாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. கடைசி 4 வருஷமா தான் நான் சொன்னேன் கோயில் வச்சு வழிபட்டு இருக்கேன்னு. என்கிட்ட வர்றவங்களுக்கு வழியை தான் காமிச்சேன். இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இங்க வழிபடுங்க, அங்க போய் திருச்சியில் இருக்கிற திருப்பட்டூர் கோயில் போடுங்க, நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் போங்க, எவ்வளவோ பேருக்கு சொல்லி கொடுத்தேன். என் பின்னாடி இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. என்னைக்குமே மக்கள் அவங்களுக்கு வழிகாட்டினவங்கள மறக்கவே மாட்டாங்க. எனக்கு குழந்தை பிறந்துச்சுங்க, மைசூர் பக்கத்துல இருக்கிற கோபாலசாமி பெட்டாவுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவர் அனுப்புனாருங்க நான் போனேங்க, அனுப்புனவங்களதான் முதல்ல மைண்ட்ல வச்சுக்குவாங்க. இவர் சொன்னாருங்க நான் போனேங்க, அங்க போய் நீங்களும் பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணி 1.5 லட்சம் பேர் கையில வச்சிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 1 கோடியை தாண்டி எனக்கு டொனேஷன் மட்டுமே வருது. இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கேன், ப்ரூஃபோட இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். 1 கோடியை தாண்டி 1.5 கோடி கூட வருது, வெறும் காணிக்கையா மட்டும். நானும் ஆரம்ப காலகட்டங்கள்ல பணத்தை எதிர்பார்க்காம பண்ணவன் தான். இன்னைக்கும் நான் பணத்தை எதிர்பார்க்கல. இப்ப கடைசியா நடந்த வயநாடு நிலச்சரிவுல கூட, நிலச்சரிவு நடந்துச்சு இல்ல, சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஏதாவது பண்ணலாமான்னு. சென்னையில இருந்து ஒருத்தர் கிளம்பிட்டாரு, விழுப்புரத்துல இருந்து ஒருத்தர் கிளம்பிட்டாரு, ஆம்பூர்ல இருந்து ஒருத்தர் கிளம்பிட்டாரு, பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் கிளம்பிட்டாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிடலாங்க. ஒரு 1000 மூட்டை அரிசி, ஒரு 1000 பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு போயிடலாங்க. இப்ப அவ்வளவு பேரை பாதிக்கப்படல, 300 பேர் தான் பாதிச்சிருக்காங்க. அப்படியா ஒரு 300 வாங்கிட்டு போயிடலாம், ரெடி ஆயிட்டாங்க. இந்த பாக்கியத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க, நாம தாங்க யூஸ் பண்ணிக்கல. கடவுளை போய் சொல்றோம், ஐயா டெய்லி உன்னை பூஜிக்கிறேனே, டெய்லி உங்ககிட்ட பேசுறேனே, எனக்கு எதுவுமே செய்ய மாட்டியா, கொடுத்தனே நான் நீதானா செஞ்சுக்கல. கடவுள் சொல்லுது, உனக்கு புத்தி இல்ல, நான் என்னடா பண்றோம். கடவுள் சொல்லுது, ஐயா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றியா, எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றியா. கடவுளை போய் கேட்க வேண்டியது. நம்ம கொடுத்ததை சரியாக செஞ்சுக்கல. உங்ககிட்ட இரும்ப கொடுத்துட்ட, நீ தட்டிக்கோ, தீட்டிக்கோ, வெட்டு கத்தியா வச்சுக்கோ, மரத்தை கூட வெட்டிக்கோ. நீ இரும்ப வச்சு அப்படியே துரும்பு பிடிக்க வச்சு வாழைப்பழம் கூட வெட்டாத மாதிரி வச்சிருக்கியாடா. கடவுள் சொல்லுது, நம்ம கிட்டதான் சொல்லுது கடவுள். இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை மாறணும்னா உறுதிமொழி ஏற்றுக்கோங்க. நான் கண்டிப்பா அடுத்த வருஷம் அதே ஜமீன் மணிகள் நடத்துற கூட்டங்களுக்கு அதே மாதிரி இன்னொன்னு ஒரு ஞாபகம் இருக்கும்போது சொல்லிடுறேன். ஐயா நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இந்த மேடெல்லாம் வேணாம் ஐயா, எல்லாருமே கீழே உட்காருவோம், எல்லாருமே கீழே உட்காரணும். கலசம் மேல இருக்கணும், கலசம் மேல இருக்கணும், எல்லா சாமியும் மேல இருக்கணும். ஒரு மைக்கு பேசுறதுக்கு மட்டும் ஸ்டேஜும் போடியமும் அங்க இருந்தா போதும். கீழே இருந்து வந்துதான் மேலே ஏறி பேசிட்டு மறுபடியும் கீழே இறங்கணும். இன்னும் கொஞ்ச நாள், எப்போ வரைக்கும்? கூட்டம் நிரம்பி வழியிற வரைக்கும். அது கூட்ட ஏற்பாட்டாளர்கள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்து நீங்க கேட்கிற இடத்துல நீங்க இல்ல, நான் கோரிக்கை தான் வைக்கிறேன். மேலே நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வேணாம். நம்ம நல்ல மிகப்பெரிய ஆளா வளரணும். எப்படி வளரணும்? மிகப்பெரிய கூட்டம், 5000 பேர் அவங்க கூட்டா, மனிதர் கூட்டா வந்துடுறாங்கன்ற அளவுக்கு வளரணும். அந்த அளவுக்கு மேடை தேவைப்படும். அந்த அளவுக்கு அது வரைக்கும் மேடை தேவைப்படாது. நம்ம எல்லாருமே சமம் என்றதை காட்டுறதுக்காக எல்லாருமே கூட உக்காந்துக்கணும். கூட உட்காந்துட்டு ஒரு 5000 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த 5000 பேர் சேர்த்துனது யாருப்பா? 100 பேர் என்னுடைய ஆள், 500 பேர் என்னுடைய ஆள், 300 பேர் என்னுடைய ஆள் சொல்றாங்க பாருங்க. அந்த தகுதி இருக்கிறவங்களை மட்டும் மேடைக்கு ஏத்துங்க. அப்ப மீதி இருக்கிறவன் நானும் தகுதியுடையனா ஆகணும்ன்ற ஆசை அவனுக்கு வரும். நானும் 300 பேரை கூட்டிட்டு வரணும், 300 பேர் நானும் கூட வச்சுக்கணும்ன்ற ஆசை அவனுக்கு வரும். அது வரைக்கும் சாமி மேல இருக்கட்டும், நாம கீழே இருப்போம். கலசங்கள் 3 4 5 கலசம் வைப்போம், இல்ல ஒரு சாமி சிலையை வைப்போம். நான் சாமி சிலை எல்லாம் மேல இருக்கும், நாம கீழே இருப்போம். ஒருத்தர வந்து பேசிட்டு போவோம். இதுதான் முறை. இந்த முறையை கொஞ்சம் கடைப்பிடிங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம சொல்லிட்டு இருப்போம் அப்பப்போ அடிக்கடி, இந்த அரசாங்கம் நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்குது,
நம்ம எது சொன்னாலும் காதுல போட்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஐயா, இப்போ இஸ்லாமியர்கள் வந்து சொன்ன உடனே அரசாங்கம் காதுல போட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல கிறிஸ்தவர்கள் சொன்ன உடனே அதுக்கு அரசாங்கம் காதுல போட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அவங்களும் ஒரு காலத்துல இப்படி கஷ்டப்பட்டவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டியா ஃபார்ம் ஆயிட்டாங்க, ஒரு ஒற்றுமையா ஃபார்ம் ஆயிட்டாங்க. எப்படி ஒற்றுமையா ஃபார்ம் ஆனாங்க? எல்லாரும் ஒரே அமைப்பு கீழே வந்துட்டாங்களோ? அப்படி இல்லை, வரல. ஃபாதர் மட்டுமே பல ஃபாதர்கள் உண்டு, பல வகையான ஃபாதர்கள் உண்டு. ஜாதிகள் தமிழ்ல இந்திய நம்ம இந்து மதத்துல எப்படி இருக்கோ அதை விட மோசமா கிறிஸ்துவ மதத்துல இஸ்லாமிய மதத்துல உண்டு. தர்காவுக்கு போறோம், மசூதிக்கு போக மாட்டான், மசூதிக்கு போறோம் தர்காவுக்கு போக மாட்டான், போகக்கூடாதுன்னு சொல்லுவான். கிறிஸ்துவத்துல அந்த ஜாதியை சேர்ந்தவங்க இந்த ஜாதியுடைய சுடுகாட்டுல புதைக்க விட மாட்டாங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அந்த ஜாதியுடைய சுடுகாட்டுல புதைக்க விட மாட்டாங்க. இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருந்தாங்க, ஒரு யூனிட்டியா ஃபார்ம் ஆகி எல்லாம் ஒற்றுமையா வராங்க. எப்படி வராங்க? ஐயா, நீங்க ஜமீன் பன்மானை விலையா நீங்க வந்து முன்னேற்ற கழகத்திலேயே இருங்க, நீங்க முன்னேற்ற கழகத்திலே இருங்க. நான் வந்து அகத்தியர் ஆன்மீக சங்கத்துல இருந்து வரேன். ஐயா, என்னுடைய சங்கம் வந்து அகத்தியர் ஆன்மீக சங்கம். உலகளாவிய இருக்கு, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்து ஜனசேனான்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அதுல வந்து நான் 30 வயசுக்கும் கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாடு முழுசா இருக்காங்க. என்னுடைய அமைப்பு வரட்டும், எல்லாரும் ஒரு அணியில சேருவோம். அப்ப என்ன, உங்க தலைமையில சேரணுமா? தலைமையில சேராதீங்க, ஒருங்கிணைந்த தலைமையில் சேருவோம். எல்லாருமே தலைமை தான், ஒருங்கிணைந்த தலைமையில். நூற்றுக்கணக்கான அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில நிக்கணும், ஒரே வார்த்தையில நினைக்கணும். நான் என்னுடைய அமைப்புல இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன், ஜமீன் மணிவேல் ஐயா இங்க இருக்கிற அமைப்புல இருக்கவங்களா உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டோம், உங்களுடைய அமைப்புல இருக்கவங்களுக்கு நீங்க எல்லாம் சொல்லிருங்க. இப்படி ஒரே யூனிட்டில கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஒரு மாநகராட்சி முதல்ல நம்ம சொல்றதை கேட்கும். எடுத்த உடனே தமிழ்நாடு கேட்காது, ஒரு மாநகராட்சி சொல்றதை கேட்கும். ஏன்னா மாநகராட்சி மேயரா அவர் உட்காரணும்னா நம்மளுடைய வாக்கு தேவை. அந்த வாக்குக்காக நம்ம சொல்றது அவர் முதல்ல கேட்பார். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இப்படிதான் கிறிஸ்துவமும் வளர்ந்தது, இப்படிதான் இஸ்லாமும் வளர்ந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமுக்கும் மட்டும் பண்றாங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி ஒருங்கிணைந்து இருக்கிறது, நம்மளுடைய வாக்கு வங்கி தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது. இன்னும் ஒரு கேவலமான விஷயம் சொல்லணும்னா, ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஓட்டே ஒருத்தருக்கு விழுறது இல்ல. கணவன் ஒருத்தருக்கு, மனைவி ஒருத்தருக்கு, பிள்ளை ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி போடுறோம். அப்பா சொல்ற பேச்ச பிள்ளை கேட்கறது இல்ல. இந்த மாதிரிதான் வாக்கு அளிச்சுட்டு இருக்கோம். இதனாலதான் நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம். பிரிஞ்சு கிடக்கிறதுனாலதான் அம்மா சொன்ன மாதிரி நம்மளுக்கு வர வேண்டிய பணம் வரதில்லை. ஐயா சொன்ன மாதிரி நம்ம பிரச்சனை தீர்றதில்லை. கோயில் பூசாரிகள் இன்னும் நலிவடைந்து கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ கோயில்களில் இன்றைக்கும் ஒரு நேரத்துக்கு கூட பூஜைகள் கிடைக்காத வண்ணம் இருக்கிறது. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளாம் ஒண்ணு சேரும். ஏன் ஒண்ணு சேராம இருக்கும் தெரியுமா? ஏன் நம்மளாம் ஒண்ணு சேராம இருக்கும்? அகங்காரம், போட்டி. நான் கீழே உக்காந்துருந்தாங்க, அவரு மேல உக்காந்துருக்காருங்க. யாருங்க அவரு? அவர் என்ன ஜாதிங்க, நான் என்ன ஜாதிங்க? நான் என்ற அகங்காரம், பொறாமை, தேசம், நயமஞ்சகம், அகந்தை, திமிரு, இதெல்லாம் சேர்ந்தது நம்மளை கொள்ளுது, நம்ம ஒற்றுமையை கொள்ளுது. இதெல்லாம் சேர்ந்தது நம்ம ஒற்றுமையை கொள்ளுது. என்ன காரணம்? ஐயா, நானும் MBA படிச்சிருக்கேன். தோராயத்துக்கு சொல்றேன், நான் படிக்கல, உங்களை மாதிரி தான் நான் MBA படிச்சிருக்கேன். நான் கீழே உட்காந்துருக்கேன். அவர் 10வது தான் படிச்சிருக்காரு, மேல உட்காந்துருக்காரு. ஜமீன் மணிவேல் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சுட்டாராம், அவர் கூட்டத்தை சேர்த்துட்டாராம், எல்லாரும் போயிடுமா, நான் ஆரம்பிப்பனே, நான் செய்வனே அப்படின்ற தன்னம்பிக்கை வந்துருது. ஐயா, உண்மையா சொல்றேன். இப்ப நீங்க எல்லாம் ஒரு கோயில, நாம்பலாம் திருப்பி நீங்க எல்லாம் வேணாம், நாமெல்லாம் ஒரு கோயிலை கட்டி காப்பாத்திட்டு இருக்கோம்ல, கோயிலுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம்ல, மக்கள் வந்துட்டு இருக்காங்கல்ல, நம்மளால செய்ய முடியுதுல்ல. இந்த வேலையை ஜமீன் மணிவேலையை செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். புதுசா ஒரு கோயில் தரோம் கைக்கு, அந்த கோயில் எடுத்துட்டு போய் புதுசா மக்களை சேர்த்தி, நம்ம கோயில் அப்படித்தானே எடுத்தோங்க, கல் இருந்து மண் இருந்து எல்லாம் மூடி போய் முள் அடிச்சு போயிருந்த கோயில் எல்லாம் நோண்டி எடுத்து நாம பூஜை செய்வோம். அது 4 பேர் வந்து 400 பேர் வர ஆரம்பிப்பாங்க. அது 400 பேர் வர ஆரம்பிச்ச உடனே கூடவே அறநிலையத்துறையும் வந்துடும், நம்மளை தூக்கி வெளியே போட்டுரும். ஏன்? கோயிலை சுத்தம் படுத்தணும். நாம முதல்ல கையில இருந்து காசு போட்டோம், பொன்னாடி தாலி அடமானம் வச்சு கோயில் சுத்தம் பண்ணோம். அதுக்கப்புறமா மக்கள் கிட்ட போய் கை எழுந்தணும், அம்மா நீங்க கொஞ்சம் கொடுங்க, நீங்க கொஞ்சம் கொடுங்க, கோயிலை பெருசு பண்ணலான்னு. கோயில் எல்லாம் பெருசு பண்ணி கோபுரம் கட்டுற வரைக்கும் அறநிலையத்துறை வராது. என்னைக்கு உண்டியல்ன்றது உள்ள வருதோ, உண்டியல் கூட அறநிலையத்துறை வந்துடும். அறநிலையத்துறை உள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வெளியே போட்டிருக்குதுங்க. எவ்வளவு கோயில போட்டிருக்குங்க. அமைச்சரை வச்சு நேரடி அமைச்சர் பேரை சொல்லி மிரட்டுறாங்க. ஏப்பா, தலைமுறையா நீ தான் இருக்கிற, நான் சொல்ல, ஆனா நீ கோயில விட்டு வெளியே போகணும், நாங்க தான் உள்ள வரணும், மிரட்டுதுங்க. இன்னைக்கும் இது நடந்துட்டு தாங்க இருக்குது. எந்த அரசெல்லாம் நான் சொல்ல விரும்பல, திமுக அரசு சொல்ல பயம்லாம் இல்ல, எந்த அரசு, எல்லா அரசும் அப்படிதான் இருக்குது, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. காரணம் நாம தான், நம்ம ஒற்றுமை தான், நம்ம ஒற்றுமையில போனதுதான் காரணம். புரியுதா? அந்த மாதிரி கோயில வந்து நம்ம நலிவடைந்த கோயில் எடுத்து பண்றோம்ல, ஒரு நலிவடைந்த கோயில
ஜமீன் மணி வேலையை கிட்ட கொடுக்குறோம், எடுத்து செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. உங்க வேலையை அவர் செய்ய முடியாது, அவர் வேலையை நீங்க செய்ய முடியாது. உங்க வேலையை அவர் செஞ்சா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏப்பா நீ தான் கூட்டம் கட்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் போயிட்டு இருக்க, நீ வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க, போப்பா போய் வேலையை பாருப்பா சொல்லிடுவாங்க. நீங்க வந்து கொடியை பிடிச்சு பாருங்க, திருப்பி கோயில்கள் உங்களை சேர்த்த மாட்டாங்க. அப்ப அவங்க வேணாம். இப்போ சுகிசிவமா சுகசிவம் தானே, முருகரை பத்தி தப்பா பேசினாரு. சுகிசிவம், அந்த சுகிசிவம் பேசினாரு, முருகரை பத்தி தப்பா பேசினாரு. எல்லாருக்குமே ஆத்திரம் வந்துச்சு. ஏன்னா நம்ம அப்பா முருகனை பாட்டனை இப்படி பேசிட்டாரு அப்படின்ற ஆத்திரம் எல்லாருக்குமே தான் வந்துச்சு. ஆனா பாண்டே நேருக்கு நேரா, பாண்டியன் ஒருத்தர் இருக்காருல, தந்தி டிவில இருந்தார் முதல்ல, நேருக்கு நேரம் உட்கார வச்சு அவர் கேட்ட கேள்வி ஒண்ணு கணீர் 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 காதல விழுது நிற்கும். ஒரு ஆனந்தம் நம்மளுக்குள்ளே, நாமளே ஏதோ எழுது போய் கேட்ட மாதிரி அப்படி கேள்வி கேட்டாருங்க. உடனே நான் பாண்டிய ஆயிடணும்னு ஆசைப்பட முடியுமா? நானும் பாண்டியா நாளையில இருந்து நானும் போய் அவரை கேள்வி கேட்டுறேன் சொல்லிட முடியுமா? அப்ப பாண்டியா வந்து நீங்க பூஜை பண்ணுவாங்களா கோயிலுக்கு? பண்ணிட மாட்டாங்க. அவங்களால ஏதாவது பண்ணி நாம நம்மள. அண்ணாமலை சொல்றாரு, அடுத்த 24 மணி நேரம் டைம் கர்ஜிக்கிறார், அந்த குரல் ஓங்குது, அரசாங்கமே அது இல்லையா? உடனே நான் அண்ணாமலை ஆயிட்டுமா? அண்ணாமலை தனியால் இல்லைங்க, அவருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய இயக்கம் இருக்குது, அவருக்கு பின்னாடி ஒரு குழு இருக்குது. இப்ப நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கேன், நான் இங்க எனக்கு ஒரு குழு இருக்குது, 70 பேர் கொண்ட குழு எடுத்து கொடுக்குது லைன்ஸ், இதெல்லாம் போய் பேசுங்க அப்படின்னு. அவருக்கு ஒரு குழு இருக்கு, ரிட்டையர்டான IAS ஆபீசர்ஸ் அவங்கலாம் இருந்து இதை போய் பேசுங்க இதை போய் பேசுங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நாம என்ன பாக்குறோம், அவர் பேசுறதை விட்டு பார்த்துட்டு நானும் அண்ணாமலை நாளையில இருந்து நானும் மேடை ஏறி பேசிடுறேன் பண்ணிட முடியுமா? நம்மளுக்கு என்ன தெரியுமா நம்ம பண்ணுவாங்க, நம்ம தெருவை சுத்தப்படுத்துவோம், நம்ம கோயிலை சுத்தப்படுத்துவோம், நம்ம தெருவை ஒற்றுமையாக்குவோம். ஒரு கல்யாணம் சொல்லுவாங்க அந்த காலத்துல, ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா அடுத்த கல்யாணம் அதே மண்டபத்தில் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி இப்போ ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு அமைப்பு இந்த கூட்டத்துல தீர்மானிக்கப்படுது. ஏன்னா நம்ம ஜமீன் மணி வேலை பாக்குறாங்கல்ல, இவரு பார்த்து ஒரு தலைவர் ஆயிட்டாரு, மேடையில் ஏறி உட்காண்டாரு, மைக்ல பேசிட்டாரு, என்னால பண்ண முடியாது, அவர் பண்ணத நானும் பண்றேன். மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஒண்ணு நீங்க தலைவரா இருக்கணும், இல்ல கோயில் பூசாரியா இருக்கணும். இதுவே ஒரு பெரிய சாபக்கேடு தான் நம்மளுக்கு. ஆளுக்கு ஒரு அமைப்பை நம்ம ஆரம்பிச்சுக்க வேண்டியது, எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்க வேண்டியது, ஒற்றுமை இல்லாம இருக்க வேண்டியது. அதனால நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், எல்லாரும் ஒரு அணில திரளுவோம். ஒரு அணில திரண்டோம் அப்படின்னா எந்த அரசாங்கம் என்றால் நம்ம சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அதான் சொல்றாங்க தெளிவா. என்ன அப்படின்றாங்க, சுயநலம் எடுத்து பொதுநலம் காண்கி நரகமாகவே சொர்க்கம். சுயநலம் எடுத்து பொதுநலம் காண்கி நரகமாகவே சொர்க்கம் அப்படின்றாரு கவிஞர். சரி, இப்போ சுயநலமா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே சுயநலம் உண்டு. சுயநலம் இல்லாதவங்க, ஐயா எவ்வளவு இருக்கு டைம், இன்னும் எவ்வளவு எடுத்துக்கலாம், ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பேசுறது, இல்ல தூக்கம் வருதா? எடுத்துக்கலாம். இப்போ சுயநலம் இருக்கு நம்மளுக்கு. நானு, என் வேஷ்டி, என் துண்டு, என் சட்டை, என் வண்டி, என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, எல்லாருக்குமே சுயநலம் இருக்குது. ஆனா நம்ம சாமியார்களா வந்ததுக்கு அப்புறமா சுயநலம் இருக்கக்கூடாது. சித்தர்கள் 18 பேருங்க, ஒருத்தரை காட்டுங்க சுயநலத்தோட. போகர் வந்தாரு, ஜப்பான்ல இருந்து இங்க வராரு, அவர் சுயநலத்தை காட்ட முடியுமா? அவருடைய சுயநலத்தை நீங்க காட்ட முடியுமா? வந்தவரெல்லாம் மக்களை மகிழ்விக்கிறார், வர்ற போதெல்லாம் மக்கள் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க, அவரு பேசுறாரு, பேசும்போது மக்கள் எல்லாம் குலுங்கி சிரிக்கிறாங்க. அந்த குலுங்கி சிரிக்கும் பொழுது அதை பார்த்து அந்த மகிழ்ச்சியில இன்பம் காண்றார். ஐயோ மக்கள் சிரிக்கிறாங்க, மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, இன்பம் காண்றார். உடனே அங்க ஒரு கூக்குரல் கேட்குது, யாரோ ஒரு அம்மா அழுந்துட்டு இருக்குது, என்னன்னு போய் என் கணவன் சத்துறா, அவனா வாழ்றேன், உன்னை நான் சிரிக்க வைக்கிறேன். நேரா போய் செஞ்சீவி மலையில உட்கார நவசித்தர்கள் வராங்க, என்னப்பான்னு கேட்கறாங்க, இறந்தவனுக்கு நான் உயிர் கொடுக்கணும்ன்றாங்க. ஏப்பா அஷ்டகர்மங்களை நீ கத்துக்கிட்ட அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா, அதுக்குள்ள உயிர் கொடுக்கணுமா? அதனால நீ கத்துக்கிட்ட அஷ்டகர்மங்கள் அனைத்தும் போய்ட்டு போ, இதுக்கு மேல உனக்கு பலிக்காது போ அப்படின்னு நவசித்தர்கள் சாபம் கொடுத்துறாங்க. உடனே அங்க மண்டிடுறார், மத்தவனுக்கு உதவாத அந்த அஷ்டகர்மம் இருந்தால் என்ன போனால் என்ன, என்னுடைய உயிர் இருந்தால் என்ன போனால் என்ன அப்படின்னு அங்க மாறுறதுக்காக விழுந்தாரு. அவருக்கு சுயநலம் இருந்துச்சா? அகத்தியர் 147 புத்தகம் எழுதியிருக்காரு. அவர்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அவர் 3000-4000 கூட எழுதியிருக்கலாம். 147 புத்தகம் எழுதியிருக்காரு. எந்த புத்தகத்திலேயாவது நான் அகத்தியர்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்காரா? நான் அகத்தியருங்க, என் மனைவி லோபமுத்ராங்க, என் மகன் சங்கரருங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? நாம தான் தேடி கண்டுபிடிக்கிறோம். அகத்தியர்னா யாரு, அவங்க மனைவி யாரு, அவங்க மகன் யாரு, அவர் மகள் யாரு, எதுக்காக திருமணம் பண்ணிக்கிறோம் நாம. அப்போ அவங்களுக்கெல்லாம் இல்லாத அந்த சுயநலம் நமக்குள்ள வரக்கூடாதுங்க. முதல்ல எல்லாமே பொதுநலமா இருக்கணும். பொதுநலமா இருந்தாதான் அது ஆன்மீகம். சுயநலமா வந்தா அது அகங்காரம்.
அந்த பொதுநலம் நமக்குள்ள வரணும், நம்ம எல்லாம் ஒற்றுமையா சேரணும். அடுத்து இதே மாதிரி நடக்கக்கூடிய பூஜாரிகள் சங்க கூட்டத்திற்கு மிகப்பெரிய கூட்டத்தை நீங்க எல்லாம் காட்டணும் என்ற ஆசையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.